இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ரொம்ப முக்கியமான வீடியோ. முதல்ல அதை பார்த்துருங்க. देखो एसआईटी टीम ने मुझे बुलाया है। एसआईटी टीम ने मुझे बुलाया है और जो भी मुझसे किसी भी तरीके से कोई सवाल पूछे जाते हैं मैं बड़ी ही ईमानदारी के साथ सारे सवाल रखूंगा और आगे की मुझे जो किस को बुलाया गया, किस को बुलाया गया? कोई दबाव तो नहीं है जैसे पिछली बार दबाव डाला गया था। आप भी आए, परिवार के लोग भी आए? अभी कोई दबाव नहीं। परिवार के लोग भी आए कि आप भी आए हो? जी मेरे परिवार के लोग। कितने लोग? இந்த போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, இந்த பையனோட பெயர் முனீந்தர். இவனை எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க தெரியுமா? அது கேட்டால் ஒவ்வொரு இந்தியனும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாவார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, டெல்லி உத்தரப்பிரதேசத்தினுடைய பார்டர் இருக்கு இல்லையா, பார்டர்னா நொய்டா என்று சொல்லக்கூடிய பகுதி. மோடியும் அமித்ஷாவும் யோகியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான இடம் நொய்டா. இந்த நொய்டாவில் மிகப்பெரிய அளவில் சாலை அமைக்கும் பணி நடந்துகிட்ருக்கு. அந்த சாலை அமைக்கும் பணியில் ஒரு சைடில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஒன்று இருந்திருக்கு. இங்கே அடிக்கடி விபத்துக்கள் நடப்பது என்பது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். அப்படி தான் அன்னைக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தில் பாதிப்புக்குள்ளான நபருடைய பெயர் யுவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன். இவன் வந்த கார் அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு. அந்த பள்ளத்துக்குள்ளே தண்ணி நிறைய இருந்திருக்கு. இப்போது 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, அதற்கும் அதிகமான நேரம் இந்தியாவுடைய மிக முக்கியமான, அதாவது காவல்துறை, சிஆர்பிஎஃப், அவங்க இவங்க எல்லாமே அங்கே குழுமி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த யுவராஜ்ங்கிற மனிதன் அந்த தண்ணிக்குள்ளே காருக்குள்ளே இருக்கும்போது கையில் இருக்கிற செல்ஃபோனை அடித்து காட்டிக்கிட்டே இருக்கிறார். என்னை காப்பாற்றுங்க அப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்பா அப்படின்னு அவருடைய தகப்பனார்கிட்ட கதறான். இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் 2 மணி நேரமாக இவ்வளவு பெரிய அமைப்புகளெல்லாம் அங்கே வந்ததற்கு பிறகும் கூட யுவராஜை யாருமே காப்பாற்றுற மாதிரி இல்லை. இந்த நேரத்தில் தான் முனீந்தர் என்று சொல்லக்கூடிய, இந்த முதல்ல வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த பையன் அங்கே வரான். அவன் ஏற்கனவே அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு ட்ரக்கு கவிழ்ந்து விழுந்ததில் அந்த டிரைவரை 2 வாரத்துக்கு முன்னாடி அவன் காப்பாற்றியிருக்கிறான். அவனுக்கு இது மாதிரி தகவல் வந்தது அப்படின்னா அவன் யாருன்னெல்லாம் பார்க்குறதில்ல, போய் காப்பாற்றுறது இந்த இளைஞனுடைய வழக்கம், சரியா? அப்படி தான் அவனுக்கு இந்த தகவலும் தெரியுது. யுவராஜுங்கிற ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றாரு. இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, உடனடியே சரசராக உள்ளே இறங்கிட்டான். இறங்கி காப்பாற்றுறதுக்கு அவனுடைய அதிகபட்ச முயற்சி எடுத்திருக்கிறான். ஆனால் இறுதியில் அந்த யுவராஜ் என்று சொல்லக்கூடிய நபரை காப்பாற்றலை. அவன் மேலே எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும்னா நான் கண்டிப்பாக அவரை காப்பாற்றியிருப்பேன் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறார். இப்போ ஊடகங்களெல்லாம் அங்கே வருது. ஊடகங்களெல்லாம் வந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி நடக்குது. டெல்லியில் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து டபுள் இன்ஜின் நடந்துகிட்ருக்கு. அங்கே முதலமைச்சர் ஒரு பிஜேபிக்காரங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே பிஜேபி ஆட்சி நடக்கு. ஆனால் ஒரு பள்ளத்தில் விழுந்த ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு 2 மணி நேரமாக யோகியாலேயோ மோடியாலேயோ அமித்ஷாவாலேயோ யாராலையும் முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அப்பாவி இளைஞன் உள்ளே போய் காப்பாற்றுறான். அப்போ யோகியும் மோடியும் யோகியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லையா? உன்னுடைய நிர்வாகம் எவ்வளோ மோசமானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனால தான் இந்த நொய்டா போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நீ எப்படி பேட்டி கொடுப்ப? எங்கள் யோகியினுடைய புகழ் என்ன ஆகும்? எங்கள் மோடி அமித்ஷாவினுடைய புகழ் என்ன ஆகும்? எப்பா 2 மணி நேரமாக உள்ளே கிடக்குறாப்பா, நீ எல்லாம் அங்கே இருக்கிற, நீ இப்போ யோகி பள்ளத்தில் இருந்தால் இப்படியா இருந்திருக்கும், அமித்ஷாவோ மோடியோ பள்ளத்தில் விழுந்திருந்தால் இப்படியா இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்றா? இப்போ அந்த மாதிரி தான் அந்த முனீந்தர் என்று சொல்லக்கூடிய பையன் எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சால் கூட நான் காப்பாற்றியிருப்பேன்னு சொன்னது. ஏன்னா இவர்களுடைய நிர்வாகம் எல்லாமே இவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த லோக்கல் அதிகாரிகளின் மீது இந்த நொடி வரையிலும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, அந்த நொய்டாவில் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக வேலை செய்யக்கூடிய நபர் யார் தெரியுமா? அங்கே கேட்டால் தான் உங்களுக்கு புல்லரிக்கும் இந்திய மக்களுக்கு. அது யார் அப்படின்னா, இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, ஞானேஷ்குமார், அவருடைய பொண்ணு. அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக அங்கே வேலை செய்கிறாங்க. அதாவது
மோடி அமித்ஷாவினுடைய இன்றைக்கு தேர்தல் தில்லுமுள்ளுகள் இருக்கிறதல்லவா, இதற்காக கண்ணை மூடிக்கொண்டு பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்ல ஞானேஷ்குமார். இப்போ மோடியும் அமித்ஷாவும் பூ தான் கேட்குறாங்க, ஆனால் ஞானேஷ்குமார் பூங்கொத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஞானேஷ்குமாருக்கு அவருடைய பிள்ளைக்கு ஒரு சிறப்பான வேலையை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து போட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய ஃபேமிலியிலே பல பேருக்கு போட்டு கொடுத்துருக்காரு. இதை நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்முடைய பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஞானேஷ்குமாருடைய ஃபேமிலிக்கு எப்படியெல்லாம் பல்வேறு வசதி வாய்ப்புகளை எல்லாம் இவர்கள் உருவாக்கி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்போது நீங்கள் ஒன்று பாருங்கள், மோடியினுடைய அமித்ஷாவினுடைய யோகியினுடைய ஆட்சி காலத்தில் உதவ போகிறவனை சிறையில் தூக்கிட்டு போகிறாங்க, பிரச்சனைக்கு காரணமானவன் சேஃபாக இருக்கிறான். இதுதான் இவர்களுடைய ஆட்சி. இப்போ நான் எதுக்காக இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மோடி வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. மோடி அவ்வளோதான், மோடியை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு அடுத்து அந்த இடத்துல ஒருத்தர் வேணும். அப்போ புனித துறவியாக இருக்கக்கூடிய, சாந்த சொரூபியாக இருக்கக்கூடிய, கள்ளம் கபடமற்ற யோகி ஆதித்யநாதை அந்த பொறுப்புக்கு கொண்டு வரணும்னு ஆர்எஸ்எஸ் துடித்து கொண்டு வருகிறது. சரியா? மோடி அமித்ஷாவை போன்றே யோகியும் அப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. கடந்த 5 வருடங்களில் மட்டும் இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் 18,000த்திற்கும் அதிகமான அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதில் அதிகமாக மூடப்பட்டிருப்பது என்பது யோகி ஆதித்யநாதனுடைய உத்தரப்பிரதேசத்தில். தனியார் பள்ளிகளை அதிகமாக ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யோகியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இது. சரியா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோகியினுடைய ஆட்சியில் ஹத்ராஸில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஹத்ராஸ் நம்ம மறந்துடுவோமா? யாரும் எந்த இந்தியனையுமே மறக்க மாட்டான். உலகமே அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம், ஒரு துயரச் சம்பவம் நடந்தது இல்லையா? அதை அங்கே சென்று உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக சென்ற ஊடகவியாளருக்கு யோகி ஆதித்யநாத் என்ன சன்மானம் கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான மருத்துவர் கஃபீல் கான், அவர் என்ன பண்ணார்? அவருக்கு யோகி ஆதித்யநாதனுடைய அந்த நிர்வாகம் என்ன தண்டனை கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய பட்டியலை போட்டுட்ருக்கும். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையும் யோகியினுடைய ஆட்சியில் நீங்கள் அங்கே போய் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியாது. அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினால் இப்படித்தான் காவல்துறையினரால் நீங்கள் வேட்டையாடப்படுவீர்கள். ஒன்று கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்தியாவிலேயே அதிகமான என்கவுண்டர்கள்னாலே என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதிகமான என்கவுண்டர்கள் நடத்தப்படுகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அரசு கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம அந்த கணக்கு பார்த்து அஞ்சிருவோம். ஆனால் உண்மையான கணக்கு என்பது வேறாக இருக்கிறது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நபர் சிறையிலிருந்து வெளியே வருகிறார். ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கிக் கொண்டு ஒரு சாதாரணமாக ஒருத்தன் அவரை துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுகிற காட்சி சர்வசாதாரணமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளிவந்ததெல்லாம் நம்ம மறந்துட முடியாது. அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவிற்கு சங்க பரிவாரங்களுடைய ஆட்சி போயிட்டுருக்கு அப்படிங்கும். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இவர்களை ஆதரித்து வந்த சமூகமே மிகப்பெரிய அளவில் யோகிக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை உத்தரப்பிரதேசத்தில் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.